பாதிக்கப்பட்டவங்க போறானா உள்ள பணம் போதா ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இதெல்லாம் நவீன தமிழகத்துல வருது. ஆம்புலன்ஸ் வச்சுதான் காசு கொடுக்குறாங்க. RSS கோட்பாடு, பிஜேபி கோட்பாடு சொல்றாங்க. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம். இதானடா இதானே இந்த ஒரே தேர்தல் வரும்போது இந்த பெருமக்கள் குதிக்கிறது என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல். ஐயோ, இது அதிபர் ஆட்சிக்கு இட்டு செல்கிறது. இது ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறது. இந்த ஜனநாயக படுகொலையை, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை முன்னாள் தலைவர்களுடைய தந்தையார் ஐயா கருணாநிதி அவர்கள் தேவையற்ற செலவை குறைப்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவிலே கூட்டி நாங்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களிடத்திலே சமர்ப்பித்த இருக்கு. வளைவுகளில் தட்டிப்பாரு 1971 பெருந்தகை பேசியது இருக்கிறார். இன்றைக்கு இவர் அது ஜனநாயக படுகொலை, அது அதிபர் ஆட்சிக்கு இட்டு செல்லும். இதையே RSS கோட்பாடு ஒரே மொழி இந்தி, ஒரே நாடு இந்திய, ஒரே மதம் இந்து மதம். இதையே கோட்பாட்டை உன்னால் நம்ப முடியாதா? நீ சொல்ற பெரியார், இதே ராமசாமி பெரியார். இந்த நாடு வளர்ச்சி அடையாமல் இந்த நாடு இருப்பதற்கு காரணம், இந்த நாடு நன்றாக வளர வேண்டும் என்றால் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே கட்சி, ஒரே தேர்தல், ஒரே மதம் என்று இருக்க வேண்டும் என்று எழுதுனது இருக்கு. எவனாவது ஆதாரம் எடுக்க? இப்ப யாரு RSS, யாரு பிஜேபி, பிடிஎம் பெருமக்களை பதில் சொல்லு. ஆவுன்னா கத்தி, ஆவுன்னா பேசிடுது. ஆவுன்னா பிஜேபி பிடிஎம் ஏன் நாம் தமிழர் கட்சியும் சீமானும்? அப்ப பிடிஎம் நான் ஏடிஎம் ஒன்று இருக்குல்ல, யாரு? எப்படி ஒழிக்கணும்? அவங்கள ஒழிக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.